15 நாள் 5 சாப்டர் and your dream score. Welcome to Centum Challenge. 15 நாள்ல கம்ப்ளீட்டா உங்களால பார்ட் 1 பிசிக்ஸை கவர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டா 70 out of 70 எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பேச போறோம். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா சாப்டர் 1க்கு 3 நாளும், சாப்டர் 2க்கு 3 நாளும், சாப்டர் 3க்கு 3 நாளும் அண்ட் சாப்டர் 4க்கு 3 நாளும் பிரிச்சுட்டு 5வது சாப்டருக்கு 2 நாள் கொடுத்திருக்கோம் அண்ட் லாஸ்ட் டே கம்ப்ளீட்டா ஒரு மாக் டெஸ்ட் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம். சோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம் அதுக்கான குட்டி குட்டி எக்ஸ்பிளனேஷனோட நம்ம ஒவ்வொரு டே உடைய சேலஞ்சஸும் நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸும் உங்களுக்காக நான் சொல்ல போறேன். ப்ராப்ளம்ஸுக்கான ஃபார்முலா ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். சும்மா படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை நம்ம படிக்க போறது கிடையாது. நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, நமக்குன்னு ஒரு காலேஜ் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம கம்ப்ளீட்டா இந்த முறை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம, எந்த ஒரு லேசினஸும் இல்லாம, எந்த ஒரு தேவை இல்லாத எக்ஸ்கியூசஸும் இல்லாம கன்சிஸ்டன்சியா நம்மளுடைய ட்ரீம் ஸ்கோருக்காக இந்த ஒரு முறை முயற்சி பண்ண போறோம். கண்டிப்பா அதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரிமெம்பர், சென்டம் இஸ் நாட் அபவுட் லக், இட்ஸ் அபவுட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபார்முலாஸ் ஆகட்டும், ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், டயக்ராம் ஆகட்டும், டெரிவேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் லூப் ஹோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒவ்வொரு டேலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்காக நான் சொல்லி தர போறேன். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரஃபா நம்ம இந்த 15 டேஸ் எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்க போறேன். சோ அந்த வகையில நம்மளுடைய 15 டேஸ் ஸ்டடி பிளான் பாத்தீங்கன்னா டே 1 to 3 சாப்டர் 1ல இருக்க போறோம். கூலும்ஸ் லா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டைபோல பத்தி நம்ம பேசிட்டு டே 2ல காஸ்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, டே 3ல கெபாசிட்டன்ஸ் சீரிஸ் பேரலல் காம்பினேஷன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெபாசிட்டர் அண்ட் ப்ராப்ளம் சம் PYQs. இந்த ஒவ்வொரு டேவும் இந்த டேக்கான क्वेश्चंस ஷார்ட் ஹிண்ட் மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்சியா 15 டேஸ் நான் போஸ்ட் பண்ண போறேன். சோ நீங்க ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு அழகான விஷயத்தை நம்ம பேச போறோம். மிஸ் பண்ணிடாம கண்டினியூ பண்ணுங்க. டே 4 பாத்தீங்கன்னா சாப்டர் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 4 to 6 சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருக்க போகிறோம். என்ன டாபிக், என்ன டேல நம்ம பாக்குறோம் எல்லாத்தையும் ரொம்ப அழகா கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்காக நான் சொல்ல போறேன். அடுத்து டே 7 to 9 பாத்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் 7, 8, 9 இந்த 3 நாட்கள் நம்மளுடைய சாப்டர் 3 எப்படி படிக்க போறோம் அப்படின்றதையும் முதற்கொண்டு ரொம்ப டீடைல்டா ஒவ்வொரு டேவும் என்ன கேள்வி, என்ன எக்ஸ்பிளனேஷன், என்ன ஹிண்ட், என்ன ஃபார்முலா, என்ன டெரிவேஷன் பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு டே 10 to 12 வந்து பார்த்தோம்னா 4th சாப்டர், ரொம்ப ஹார்டஸ்ட் சாப்டர், ரொம்ப பெரிய சாப்டரும் கூட. இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்ஸை உடைச்சு பிரிச்சு சூப்பரா படிக்கிறதுக்கு நான் பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளானை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. சென்டம் என்னங்க சென்டம், வேற லெவல்ல நாலேஜும் கெயின் பண்ண போறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேள்விய நம்ம சும்மா மனப்பாடம் பண்ண போறது கிடையாது, அதை புரிஞ்சு படிக்க போறோம். அதுக்கான ஹிண்ட டெய்லி டே 1, டே 2, டே 3ன்னு உங்களுக்காக ஒவ்வொரு டேவும் நான் போஸ்ட் பண்ண போறேன். அடுத்து 13 and 14 வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் சாப்டர் ஆஃப் பார்ட் 1 which is electromagnetic waves. இந்த சாப்டர் ரொம்ப பெருசா இல்ல அப்படின்னாலும் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ஷுவல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. சோ 13 to 14 அந்த 13th டேவும் 14th டேவும் நம்ம இத படிக்க போறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த 15வது நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறோம். அந்த மார்க் டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்காக செப்பரேட்டா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டே 15ல நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா அந்த டே 15க்கான
கேள்விகளை அந்த வாட்ஸ்அப்ல நான் பிடிஎஃப் ஷேர் பண்ண போறேன். ஸோ தாராளமா வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சென்டம் எடுக்கிறதுல எந்த ஒரு டிலேவும் இருக்காது. கண்டிப்பா யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் யோர் ட்ரீம் ஸ்கோர். ரொம்ப அழகான ஒரு விஷயம். வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. சிறு துளி பெருவெல்லம். Day 1 first chapter first topic. Day 14 last chapter last topic. சின்ன விஷயம்தான், ஆனா பெரிய வித்தியாசம். Thank you. Help others with a smile.